நம்ம நன்றி செலுத்தணுமா? சூரியனுக்கு மட்டும் இல்ல, நமக்கு அரிசி, பருப்பு, காய்கறி இதெல்லாம் கொடுக்கிற உறவர்களுக்கெல்லாம் கூட நம்ம நன்றி செலுத்தணும். சரி, சூரியனை தெரியும், நம்ம பார்க்கலாம். ஆனா உழவர்களை எங்க பார்க்கறது? ஆமா, எங்க பார்க்கறது? நமக்காக வேர்வை சிந்தி உழைக்கும் உழவர்களெல்லாம் கிராமப்புறங்களில் பார்க்கலாம். ஆனா இன்னார்தான் நம்ம சாப்பிட்ற அரிசியை விதைச்சாருன்னு சரியா சொல்ல முடியாது. சாப்பிட்டுட்டு இப்படி வாக்கனையா பேச முடியுமா? என்ன வாக்கனா? நீ கொஞ்சம் உருப்படியா கேளுப்பா. பொங்கல் ஓகே, மாட்டு பொங்கல். ஓ, அதுவா? நம்ம சாப்பிட்ற மாதிரி மாட்டுக்கும் பசிக்கும்ல, அதான் மாட்டுக்கும் பொங்கல் கொடுக்கறதுன்னு நினைக்கிறேன். இல்லடா, பால் செய்யறதுக்கு உழவு கொடுக்கறதுக்கு என்று மாடுங்களும் நிறைய நன்மைகள் எல்லாம் மனுஷங்களுக்கு பண்ணுதில்ல. ஆமா ஆமா, அதான் மாடுங்களுக்கு நன்றி சொல்ல மாட்டு பொங்கல். அப்படின்னா காணும் பொங்கல்? ஐனோ காணும் பொங்கல்னா பொங்கலை மம்மி தட்டில் போட்டதும் நம்ம கண்ணால பார்க்குறோம்ல, அதான் காணும் பொங்கல். கரெக்ட் தானே? இல்லடா, காணும் பொங்கல் அன்னைக்கு நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் போய் பார்த்து பேசி ஒத்துமையா இருக்கணும். அதான் காணும் பொங்கல். பெரியவங்களுக்கு மரியாதை தரணும். எஸ், யூ ஹேவ் டு ரெஸ்பெக்ட்
அதுதானே அவன் தமிழ்ல சொன்னா. இப்ப வேற சொல்லுங்க. பெரியவங்க எதை சொன்னாலும் செஞ்சாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். என்ன பெரிய படலாங்க அர்த்தம் அப்படின்னு யாரு சொன்னாங்க? எங்க மம்மி தான் சொன்னாங்க. வேற என்னெல்லாம் சொன்னா உங்க மம்மி? டேய், இந்த விஷயம்லாம் ஒரு வில்லுப்பாட்டுல சொல்ற விஷயம் இல்லை. ஆனா நீங்க இந்த ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்னா இனிமே நீங்க எல்லாம் குட் பாயா பெரியவங்க சொல்றது கேட்கணும். வீட்டுக்கு யார் எல்டர்ஸ் வந்தாலோ எப்படி இருக்கீங்கன்னு கேட்கணும். அப்பதான் நீங்க எங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியும். ஓகே ஓகே, எனக்கு உங்க ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியம். ஸோ நான் நீங்க சொல்றபடியே கேட்குறேன். ஆமா ஆமா, நீங்க சொல்றபடியே கேட்கிறோம். அது மட்டும் இல்லாம பெரியவங்க சொல்றதுல ஏதாச்சும் ஒரு சயின்டிபிக் மீனிங் இருக்கும். அவங்க அதை மூட நம்பிக்கையா பாக்குறாங்க. நீ சயின்டிபிக் மீனிங் பாரு. ரைட்டா இருந்தா ஃபாலோ பண்ணு, ராங்கா இருந்தா அவங்க சொல்றது தப்புன்னு கரெக்டா பொறுமையா சொல்லு. கண்டிப்பா அவங்க நம்மளை புரிஞ்சுப்பாங்க. ஆமா ஆமா, இவ சொல்றபடி நடந்துக்கிட்டா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்? இதெல்லாம் பாட்டி சொன்னதானா இல்லைன்னா நீங்க எல்லாம் சரி சரி, நம்ம சண்டே அப்புறமா வச்சுக்கலாம். இப்போ ஆடியன்ஸ் பாக்குறாங்க. நம்ம கொடுத்த இந்த பொங்கல் மெசேஜ் கூட ஒரு பொங்கல் விஷ் சொல்லிட்டு கிளம்பலாம். அது சரி, ஆனா எங்களுக்கு இன்னொரு சந்தேகம். என்ன சந்தேகம்? ஏன் கொலவரி பட்டிட்டாச்சு? ஐயோ, எதையும் நீ பார்க்குற விஷயத்து தான் இருக்கும். நாட்டில் சில பேருக்கு கொலவரிங்கிற நெகட்டிவ் வேர்ட் பிடிச்சிருக்கலாம், அதுக்காகவும் ஹிட் ஆகலாம். இல்லாட்டி தமிழில் இங்கிலீஷும் கலந்து தங்கிலீஷில் பாடினதுனால